வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்க ஒன்றும் ஏமாளி அல்ல, கூட்டணி வேண்டாம் என்றால் வேண்டாம். பாஜகவுக்கு ஷாக் கொடுத்த இபிஎஸ் அதிரடி அறிவிப்பு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழகத்தில் அடுத்து வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் அமித்ஷா தொடர்ந்து கூட்டணி ஆட்சி அமையும் என்கிறார். இதே போன்று பாஜக கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்லிவிட்டதாக சொன்ன நிலையில் தான் தமிழக பாஜக தலைவர்களும் அமித்ஷா சொன்னதுதான் தங்களின் விருப்பம் என்கிறார்கள். ஆனால் அதிமுக கட்சியின் தலைவர்கள் பலரும் இதனை மறுத்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி கிடையாது, கண்டிப்பாக அதிமுக மட்டும் தான் தனித்து ஆட்சி அமைக்கும் என்கிறார். இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி நேற்று நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசும்பொழுது கூட்டணி ஆட்சி கிடையாது என்றார். இது பற்றி அவர் கூறியதாவது: நாங்கள் திமுகவை மாதிரி வாரிசை அரசியலுக்கு கொண்டு வர நினைக்கவில்லை. அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்பது மக்களின் விருப்பம். ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல. கூட்டணி வேண்டுமென்றால் வேண்டும், கூட்டணி வேண்டாம் என்றால் வேண்டாம். இதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. அதிமுக தனித்துதான் ஆட்சி அமைக்கும் என்றார். மேலும் திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் அனைத்தும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்பதற்காகத்தான் அழைப்பு விடுத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.